பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தில் நம்மளாம் இருந்துகிட்ருக்கோம். ரஹம்னா பிரஹ்மத்திகே யார் ரஹ்மர் ராஹிமீன் அப்படிங்கிற துவாவை நம்ம அதிகம் ஏன்னா அருள் நம்மளுக்கு அல்லாஹு தாலாவிலேருந்து அருள் பொரிகிற மாதமாக இருக்கிறதுனால நம்ம இந்த துவாவை அதிகமாக ஓதி நம்மளோட அந்த அல்லாவுடைய அருள் நம்மளுக்கெல்லாம் இறங்கும் போது அது நம்ம துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஒரு நாளோட அது முடியுது. அதனால் நம்ம 9வது நாளில் இருந்துகிட்ருக்கோம். நம்மளுக்கு அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம அல்லாட்ட துவா செஞ்சு அல்லாஹும்ம பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன் அப்படிங்கிற துவாவை நம்ம திரும்ப அதுவும் இந்த நைட்டோடு நம்ம அளவுக்கு அதிகமாக ஓதி அல்லாட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் அந்த அருளையே கிடைக்க திரும்ப செய்யணும். நம்ம இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று கேட்போம். ஒரு ஊரில் ஒரு 3 பேர் இருந்தாங்க. 3 பையனுங்க இருந்தாங்களாம், வாலிபர்கள். அவங்க 3 பேரும் ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் மலைகளுக்கு போயிருக்காங்க, ஒரு சுற்றுலா மாதிரி. அந்த நேரத்தில் ட்ரெக்கிங் கொஞ்சம் நடுத்தரமானவர்கள் தான். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு குகைக்குள்ளே போய் ஆப்பிட்டுக்கிட்டாங்களாம். ஒரு பெரிய அந்த குகைக்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கல் விழுந்து அவங்க 3 பட்டவுடனே அவங்க 3 பேரும் சொன்னாங்கன்னா, நம்ம செய்த நல்லதில் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி இதிலேருந்து எப்படி விடுபடுறதுன்றதுக்காண்டி அவங்க 3 பேரும் பேசிக்கிடும்போது ஒருத்தர் சொன்னாராம், நான் ஒரு நன்மை செஞ்சேன். நம்ம செய்த நன்மைகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். அதை கேட்டு அதிலேருந்து நம்ம இறைவன்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்போம்னா அல்லாஹ் அதிலேருந்து நம்மளை தப்பிக்க வைப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்னாராம், நான் என் தாய் தகப்பன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பேன். அதனால் நான் எப்போவுமே பால் கொண்டு எப்போ சாப்பாடு உணவு கொண்டு வந்தாலும் என் தாய் தகப்பன் கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பேன். அதனால் நான் ஒரு நாள் பால் கொண்டு என் பிள்ளைங்களுக்கு நான் வந்தப்போ என் பிள்ளைங்கள்லாம் பசியோடு ஓடியாந்துச்சுங்க. ஆனால் நான் கொடுக்காம எங்கள் தாய் தகப்பன்ட்டோம்னா எங்கள் தாய் தகப்பன் தூங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் அவர்களை எழுப்பவும் இல்லாமல் அவங்க தூங்குறத என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கல. நான் அந்த பாலை வச்சுக்கிட்டே இருந்துட்டு நான் எங்கள் தாய் தகப்பன் எங்கள் கண் விழித்த பிறகு நான் எங்கள் பிள்ளைகள்லாம் பசியோடு தூங்கிடுச்சு. கண் விழித்த பிறகு என் தாய் தகப்பன் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் அப்போ நான் சாதாரணமாக மக்கள் என்ன சொல்லுவாங்க, பெற்ற பிள்ளைங்கள்லாம் இப்படி பசியோடு இருக்கும்போது